தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக நில கையகப்படுத்துதல் பணியில் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்து உள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக 633.17 ஏக்கர் அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக அந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதை தொடர்ந்து தொடர் போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் தற்போது இறங்கியிருக்கிறார்கள். அந்த சின்ன உடைப்பு கிராம பகுதியின் முன்பு இருக்கக்கூடிய இமானுவேல் சேகரனின் சிலை முன்பு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை போலீசார் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது அந்த கிராமத்திற்குள்ளேயே சாலையில் இந்த போராட்டத்தை கைவிட மறுத்து தற்போது நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் தற்போது சாலையில் அமர்ந்து உணவு சமைத்து தற்போது பந்தல் அமைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். போராட்டத்தை கைவிட மறுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. இன்று காலை அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரங்களுடன் அதிகாரிகள் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக வருகை தந்த போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு சிலர் அங்கு இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மீது ஏறி நின்று கையில் மணநெக்கனுடன் தற்கொலைக்கு முயல்வோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழலும் நிலவியது. மேலும் தீயணைப்பு வாகனங்களும் வஜ்ரா வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். உணவு சமைத்து தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக 3 பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் 3 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அந்த சம்பவம் அரங்கேறியது. தற்போது இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.